Hello friends, welcome to Surya Kumar Talkies. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா என் கையில ஒன்று இருக்குதுல அத பத்தி தான் பார்க்க போறோம். இது என்ன அப்படினு கேட்கலாம். இதுக்கு பேர் தான் பாத்தீங்கன்னா பின்ஹோல் கேமரா. இன்னைக்கு பின்ஹோல் கேமரா செய்யறது எப்படி அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகே, லெட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த பின்ஹோல் கேமரா செய்யறதுக்கு முக்கியமான பொருள் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த டூத் பேஸ்ட் டப்பா தான். இப்போ என்ன ரெண்டு எடுத்துக்கோங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா கரெக்ட்டா உள்ள இன்சர்ட் ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க. இது பாத்தீங்கன்னா நல்லா கரெக்ட்டாவே ஃபிட் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கலர் ஷீட் வேணும். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ அந்த கலர் எடுத்துக்கோங்க. அடுத்து பட்டர் பேப்பர் தேவையான அளவு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு A4 ஷீட் வேணும், அதையும் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்ஹோல் கேமரா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு அந்த டூத் பேஸ்ட் டப்பாவில் தேவையில்லாத அட்டையெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுவும் ரெண்டு சைடில் கட் பண்ணி எடுத்துக்கலாம், முன்னாடியும் பின்னாடியும். இப்போ ஒரு டப்பா கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்த டப்பாவும் பார்த்தீங்கன்னா முன்னாடியும் பின்னாடி கட் பண்ணி எடுத்துக்கலாம் தேவையில்லாத அட்டையை. இப்போ அந்த டப்பா பார்த்தீங்கன்னா டனல் மாதிரி ஆயிடுச்சு. இந்த மாதிரி தான் நமக்கு தேவை பின்ஹோல் கேமரா செய்கிறதுக்கு. அடுத்து நம்ம கலர் பேப்பர் வச்சு கவர் பண்ணிக்கலாம். இப்போ அருமையாகவே கவர் பண்ணியாச்சு. ஒன்று பார்த்தீங்கன்னா எல்லோ, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு. இது நல்லாவே இன்சர்ட் ஆகுது. அடுத்து நம்ம A4 ஷீட்டையும் அதுக்கப்புறம் பட்டர் பேப்பரையும் மேலே பேஸ்ட் பண்ணிக்கணும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன் வாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நமக்கு தேவையான அளவு பார்த்தீங்கன்னா பட்டர் பேப்பர் எடுத்துக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா மடக்கான ஒரு கோடாட்டம் விழுவும். அதில் நம்ம கட் பண்ணி அப்புறம் கம் போட்டு ஒட்டிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம A4 ஷீட் ஒட்டிக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா மடக்கி கோடாட்டம் விழுவும். அதை நம்ம கம் போட்டு ஒட்டிக்கலாம். அதே மாதிரி தேவையில்லாத போர்ஷனையும் கட் பண்ணிடணும். இந்த பின்ஹோல் கேமரா பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசில் படிக்கும்போது ஒரு டீச்சர் எனக்கு சொல்லி தந்தாங்க. அதுதான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பின்ஹோல் கேமரா அப்படின்னு பேர் வந்ததுக்கு காரணமே இந்த பின்னால் தான். ஒரு பின் சைஸ்க்கு நம்ம ஒரு ஓட்டை போட்டுக்கணும். இந்த ஹோல் வழியாக தான் பார்த்தீங்கன்னா லைட் பாஸ் ஆகும். இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், அந்த பட்டர் பேப்பரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லாவே தெரியும். அடுத்து எண்ணெய் இன்சர்ட் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டியது தான். ஃபஸ்ட்டு நம்ம விண்டோவை பார்க்கலாம். இந்த விண்டோ பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியுது. அப்படி உங்களுக்கு அந்த இமேஜ் கிளியராக வரலைன்னா அந்த டப்பாவை பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான இமேஜ் நம்ம கிடைக்கும். நீங்களும் வீட்டில் இந்த பின்ஹோல் கேமரா ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். அடுத்து நம்ம ஃபயரை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கலாம். அது பார்த்தீங்கன்னா இப்போ டாட்டாக தான் விழுவுது. நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நல்லாவே தெரியுது. அந்த ஃபயர் பார்த்தீங்கன்னா ஷேக் ஆகுது. அப்படி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஏதோ டவுட்னா கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஹேவ் எ நைஸ் டே. பாய்.